பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றொரு விசேட நேரலையினூடாக உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திக்கின்றோம். குறிப்பாக 2024 பார்லமெண்ட் தேர்தல் முடிவு நாங்கள் சில விடயங்களை நாங்கள் மக்களுக்கு மத்தியில் பேச வேண்டியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் நாங்கள் எமது அன்புக்கு மதிப்புக்கும் உரிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய பொருளாளர், அது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய உயர்பட உறுப்பினர், சென்ற இந்த 2024 பார்லமெண்ட் தேர்தலிலே போட்டியிட்டு பூனையின் கரைபடியா கரம் என்று சொல்லலாம் ஏஆர் மன்சூர் அவர்களுடைய மருகும் ஏஆர் மன்சூர் சார் அவர்களுடைய அன்பு புதல்வர் ரஹ்மத் மன்சூர் சார் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்களைத்தான் நாங்கள் இன்றைய தினம் உண்மையிலே இந்த பார்லமெண்ட் தேர்தல் என்பது நான் ஏற்கனவே இது சற்று வித்தியாசமாக பார்க்கப்படுகின்ற ஒரு தேர்தலாக அமைந்திருந்தாலும் கூட கல்முனையில் அது சற்று இன்னும் மாறுபட்ட ஒரு விடயமாக அது மாற்றப்பட்டிருந்ததை நாங்கள் ஊடக அந்த அடிப்படையிலே நீங்கள் சொல்லுங்கள், இந்த தேர்தல் ஒரு சற்று வித்தியாசமாக இருந்தது. உங்களது பார்வையில் இந்த தேர்தல் முடிவடைந்த தேர்தல் எவ்வாறு இருந்தது, எவ்வாறு கள நிலவரம் இருந்தது? ஆமாம் சார், இந்த நேரலைக்கு என்னை அத்தனைக்கு நன்றிகள் கூறிக்கொண்டு இந்த நேரலை மூலம் தாருசஃபா சொந்தங்கள் அனைவருக்கும், அதே போன்று மிகாமலுள்ள மாவட்ட மக்கள், எனக்காக வேண்டி வாக்களித்த மக்கள், எங்களது பேரியக்கமான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மீது மீளவும் ஒரு முறை இந்த பேரியக்கத்தை அங்கீகரித்து ஆணை வழங்கிய மக்கள், அதே போன்று எனது உறவுகள், கல்முனையில் வாழும் எனது சகல வாக்காளர் பெருமக்கள் என்றும் உங்களுடன் இருக்கும். நான் சலாம் அலைக்கும் சொன்னவனாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருகின்ற இந்த நேரம் மக்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு, நான் உயிரிலும் மேலாக மதிக்கும் அந்த கல்முனை மண்ணின் சகல உறவுகளுக்கும் எனது நன்றியை உறுதிமொழியை வழங்கியவனாக, இந்த தேர்தல் களம் நீங்கள் சற்று மாறுபட்டது என்று கூறுவதை விட முற்றிலும் மாறுபட்ட ஒரு தேர்தல் களமாகத்தான் இங்கே இருந்தது. காரணம், வீல்ஸ் இன்சைட் வீல்ஸ் என்று சொல்வார்கள், அதாவது வட்டத்துக்குள் வட்டம். எங்களது கட்சி, இந்த முஸ்லிம் காங்கிரஸ் என்பது, இந்த பேரியக்கம் என்பது, இதை அளிப்பதற்கு ஒரு அரசியல்வாதி மிகவும் தன்னை அர்ப்பணிப்பவர். அவரது காரியாலயம் மிகவும் கவலையுடன் காணக்கூடியதாக இருந்தது. அவர்களது நோக்கம் எல்லாம் முக்கியமான இலக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற எனது கட்சி, அதே போன்று இரண்டாவது முக்கியமான இலக்கு ரஹ்மத் மன்சூர் என்ற கல்முனை தொகுதிக்காக நிறுத்தப்பட்டவர், அதே போன்று எங்களது மற்ற வேட்பாளர்கள். அதையும் தாண்டி இந்த பிரதேசத்தில் எந்த விதமான மாற்றுக் கட்சிக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவர்களும் வந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் அவதானமான முறையில் தனது சொந்த நிதி தெரியும். பலவிதமான கதைகளை நாம் கேள்விப்பட்டோம். எங்கே இருந்து இந்த நிதிகள் வந்தது, எதற்காக வந்தது, ஏன் வந்தது, ஒரு டயஸ்போராவின் அஜெண்டா. முஸ்லிம் சமூகம் சவாலான ஒரு காலத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த ஒரு ஒரு முக்கியமான காலகட்டத்தில் கையோடு அறிவிக்கப்பட்ட இந்த பொதுத் தேர்தலை முன்கொண்டு செல்வதற்கு பாரிய சவால்களை நாங்கள் முன்னெடுத்தோம். நான் மட்டுமல்ல, எனது சக வேட்பாளர்கள் எல்லோரும் சொல்கிறேன் கொண்டார்கள். ஆனால் இங்கே விசித்திரம் என்னவென்றால், எந்த விதமான சவாலும் வெளியில் இருந்து எனக்கு வரவில்லை.
உள்ளூரில் உள்ள ஒரு சிற்றூர் அரசியல்வாதி தனது கூலிப்படையை வைத்துக்கொண்டு இங்கே 24 மணித்தியாலமும் தான் இயங்கி முஸ்லிம் காங்கிரஸ் பணிவான பண்டுவோம். ஏனென்றால் ஒவ்வொரு மேடையிலும் நான் இந்த மக்களுக்கு, இந்த மண்ணுக்குரியவர்களுக்கு நான் சொன்னதெல்லாம், நீங்கள் முஸ்லிம் காங்கிரஸுக்கு எதிர்ப்பாக அல்லது ரஹ்மத் மன்சூர் என்று எங்களது இந்த மண்ணின் வேட்பாளராக அல்ஹம்துலில்லாஹ் இருந்த எனக்கு விடும் ஒவ்வொரு வாக்கும் உங்களது உரிமைக்கான, உங்களது அபிவிருத்திக்கான வாக்கு. இதற்கான ஒரு கவுண்டர் அட்டாக்காக செய்து கொண்டிருந்த அந்த அரசியல்வாதி செய்த அதன் நோக்கத்தை நான் சொன்னேன். நீங்கள் எங்களை விட்டு விலகி இங்கே திசை காட்டி என்றும் பலவிதமான கோணங்களில் உள்ள ஏஜென்ட்டுக்கு, இவரையும் ஒரு ஏஜென்ட்டாகத்தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் மிகவும் அவதானமாக நான் சொன்னேன். இங்கே இடுகின்ற, எங்களுக்கு எதிராக போகின்ற ஒவ்வொரு வாக்கும் அங்கே பெரும்பான்மை சகோதரர்களைத்தான் அது பாராளுமன்றம் அனுப்பப் போகிறது என்பதை மிகவும் தெளிவாக ஒவ்வொரு மேடையிலும் நான் நினைக்கின்றேன். பாரசபா ஊடகம் என்றும் எங்களது மண்ணின் உரிமைகளுக்காக பக்கபலமாக இருக்கின்ற ஒரு ஊடகம் எங்களது மேடைகளுக்கு நீங்கள் வந்த அந்த லைவ் கவரேஜ்களை, எங்கள் நேரலைகளை எங்களுக்கு தந்து உதவினீர்கள். பார்த்திருக்கிற ஒவ்வொரு மேடையிலும் நான் சொல்லியிருக்கின்றேன், நீங்கள் இதை செய்ய வேண்டாம், இது ஒரு வரலாற்று துரோகம், இதை நாம் இம்முறை விட்டால் திருப்பி எடுப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு விடயம். அதுவும் 1948ஆம் ஆண்டிலிருந்து கட்சிகள் மாறலாம், கட்சிகள் மாறிய போதிலும் தொடர்ந்து ஒரு பிரதிநிதித்துவம் இங்கே வந்து கொண்டே இருந்திருக்கின்றது. அந்த பிரதிநிதித்துவம் தான் அல்லாஹ் பிரியவன். அந்த பிரதிநிதித்துவம் மூலம் நமது மக்களின் உரிமைகள், அபிவிருத்திகள், பாதுகாப்பு, நமது தேவைப்பாடுகள், இப்படிப்பட்ட நிறைய விடயங்கள் வந்திருக்கிறது. ஆனால் இம்முறை நீங்கள் தவறு செய்து இந்த பிரதிநிதித்துவத்தை நீங்கள் அளித்தீர்கள் என்றால், இல்லாட்டி நம்மளை விட்டு கை போகுமானால் நமது நிலை மிகவும் மோசமான ஒரு நிலையை அடையும். என்றால் இங்கே பாரிய பொருளாதார செலவில் இந்த எங்களுக்கு எதிராக கட்சிக்குள் தான் இருப்பதாகவே காட்டிக்கொண்டு இங்கே வெளிப்படையாகவே தான் வராவிட்டாலும் தனது காரியாலயத்தை, தனது சகாக்கள், தனது கூலிப்படைகளை வைத்து இந்த முஸ்லிம் காங்கிரஸை இலக்கு வைத்து தான் ஆடிய இந்த கவட நாடகம் ஒரு கோழைத்தனமான, கேவலமான ஒரு எளிய நாடகம். மிகவும் கவலையாக இருக்கிறது ஊரை நினைக்கும் பொழுது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இந்த தண்டை ஒரு கண் போனால் எதிராக 2 கண் போகணும் என்று நினைக்கிற ஒரு அரசியல்வாதியைத்தான் நாம் உலகாலமும் பாதுகாத்து வந்திருக்கின்றோம் என்று நினைக்கின்ற பொழுது மிகவும் கேவலமாக இருக்கின்றது. இதே போல் அவர்களை நிச்சயமாக மக்கள் அடையாளம் கண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நான் நேற்று முந்தினத்தெல்லாம் நமது பகுதியில், ஏனென்றால் நான் தோத்து விட்டேன் என்பது சொன்னதுக்காக கல்முனை தோத்து விடக்கூடாது, கல்முனை வெல்ல வேண்டும் வகையில் எனது பகுதிகளுக்கு போய் நான் சென்ற பொழுதெல்லாம் மக்கள் மிகவும் அழுது புலம்பி எங்களை வழிகெடுத்து விட்டார்கள், நாங்கள் இப்படி ஒரு நிலை வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, இப்போது நாங்கள் அனாதையாக்கப்பட்டிருக்கின்றோம் என்று மிகவும் வேதனைப்பட்ட ஒரு சூழ்நிலையை காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் அவங்க பெயரமாக சொல்கிறார்கள், யார் எங்களை எப்படி செய்தார்கள். நான் இதன் மூலம் யாரது பெயரையும் சொல்லவில்லை. மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள், தெளிவாக இருந்தார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், நாட்டில் உள்ள பொருளாதார நெருக்கடி, நாட்டில் உள்ள பொருளாதார நெருக்கடிக்கு வரையறை இல்லை. அதில் நாம் முஸ்லிம்கள், தமிழர்கள், சிங்களவர்கள் என்று இல்லை. அதுபோன்று எல்லோருக்கும் உரிய ஒரு காலச்சிக்கலில் அதை அந்த அரசியல்வாதி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான கவட நாடகத்தை ஆடி இந்த மக்களை இன்று நிற்கரியான ஒரு நிலைக்கு, அதாவது நான் ஒரே சொல்வது, தனக்கு இல்லாவிட்டால் ஒருவருக்கும் இருக்கக்கூடாது என்ற அந்த நிலையை உருவாக்கி தான் அதில் சந்தோஷப்பட்டு விடில் போட்டதாக கூட கேள்விப்பட்டு. நிச்சயமாக இதிலே நீங்கள் சொல்லும்போது சொன்னீர்கள் ஒரு விடயத்தினை, குறிப்பாக கல்முனை தொகுதியிலே முஸ்லிம் காங்கிரஸ் சார்பிலே 3 வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள். குறிப்பாக நீங்கள் சொன்னீர்கள் உங்கள் மீது இந்த விடயத்திலே குறிப்பாக உங்கள் மீது தாக்கம் செலுத்துவதற்கான காரணம் என்ன? 3 வேட்பாளர்கள் இருந்தும் கூட உங்கள் மீது கரிசனையாக இருந்ததுக்கான காரணம்?
கரிசனையாக இருந்ததுக்கான காரணம் சகோதரர் அமீர் அவர்கள் இங்கே மருதமனையில் முதலாம் நம்பரில் போட்டியிட்டார். அதே போன்று நண்பன் சிராஸ் அவர்கள் சாய்ந்த மருதில் போட்டியிட்டார், மூன்றாம் இலக்கத்தில் போட்டியிட்டார். ஆனால் இங்கு ரஹமத் மன்சூர் என்றவர் இங்கே உள்ளவருக்கு ஒரு பயமாக இருக்க, ஒரு பயமாக இருக்க. அப்படித்தான் நான் பார்க்கிறேன். தோல்வியிலும் ஒரு வெற்றியை காண்கிறேன். என்னவென்றால் அவர் எல்லாரையும் கூட என்ன கண்டு பயந்திருக்கார். இல்லாவிடில் உங்களுக்கு தெரியும், நான் தேர்தல் காலங்களில் எல்லோரும் போய் கன்வர்சிங் செய்ய முடியும், அது ஒரு ஜனநாயக உரிமை. ஆனால் சட்டத்தில் இருக்கிறதாம், எனக்கு தெரியாது, நான் சட்டம் படித்தவன் அல்ல, சட்டத்தில் இருக்கிறதாம் இந்த கேண்டிடேட் கான் கோ கன்வர்சிங் என்பது ஒரு ஒரு அரசியல் சட்டமாக இருந்திருக்கின்றது. ஆனால் காலாகாலமாக அந்தந்த அமைச்சர்கள் எல்லா இடத்தையும் போய் தனக்காக வேண்டி ஜனநாயக உரிமையான அந்த வாழ்க்கையை எனக்கு போடுங்கள் என்பது நாம் கண்டிருக்கின்றோம், அனுபவ ரீதியாக கண்டிருக்கின்றோம். அதே போன்று தலைநகரில் கொழும்பில் பல என்ன சொல்றது ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்த நிலையில் சில அமைச்சர்கள் போவதை கூட நாம் பார்த்தோம். ஆனால் கல்முனையில் நான் போகின்ற பொழுது திடீரென்று போலீஸ் அதிகாரிகள் வருவதும், உங்களை நாங்கள் கைது செய்வோம், நீங்கள் உடனடியாக இதை நிறுத்த வேண்டும் என்றும், அரசியல் சட்டத்தை என்பதற்கு காட்டித் தருவதும், நீங்கள் இப்படி செய்ய முடியாது என்று மிகவும் தேர்தல் என்று பாதுகாப்பு படையை நான் குற்றம் சொல்லவில்லை. பாதுகாப்பு படை தனது கடமையைத்தான் செய்யத்தான் வேண்டும். என்றால் இங்கே இருந்து சிலருக்கு டெலிஃபோனும் சிம்மும் வாங்கி கொடுக்கப்பட்டுள்ளது 107 என்று நினைக்கின்றேன். அந்த தேர்தலுக்கான அந்த முறையீட்டு அந்த இலக்கம், அதற்கு அடிப்பதற்காகவே 25-30 கையடக்க தொலைபேசிகள் வாங்கி கொடுத்து உண்டும் உண்டாக நான் எங்கு செல்கிறேன், எங்கு போகிறது, சில இடங்களில் நான் இல்லாமல் வாகனம் போனாலும் வாகனை பின்தொடர்ந்து விட்டு அவர் இல்லை உடனே திரும்பி வா. அப்படிப்பட்ட ஒரு விதமான மாயை. முக்கியமாக வேணக்கூடிய விடயம், எமது மக்களின் அந்த பொருளாதார நிலையை, அந்த பொருளாதார கஷ்டத்தை தனது சுய அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தி இந்த தேர்தலில் அவர்கள் வாக்கு போடக்கூடாது, வாக்கு போட்டால் கூட சகோதரர் சம்மாந்துறையில் 10ஆம் இலக்கத்தில் திசைகாட்டியில் போட்டியிட்ட ரிஷாட் புகாரி அவர்களுக்கு போட வேண்டும் என்ற நிர்பந்தங்கள், அதற்கான போஸ்ட் அந்த ஹேண்ட்பில்ஸ் எல்லாம் கொடுத்து அதை முன்னெடுத்து வந்து, அதே சமயம் மக்களிடத்தில் அதை திணிக்க வைத்து, அதுவும் கல்முனை பிரதேசத்தில் எந்த கட்சியிலும் ஒருவரும் வந்துவிடக்கூடாது, அதில் கவனமாக இருந்தார். ஏன் கல்முனை தொகுதியில் ஒருவர் வரக்கூடாது என்ற ஒரு நிர்பந்தம் அவருக்கு ஏற்பட்டது? அவரது கல்முனை தொகுதியில் 6 வந்தாலும் அவருக்கு ஒரு பயம். அது நானாக இருந்தாலும் சரி, நண்பர் சிராசாக இருந்தாலும் சரி, வந்தால் அவருக்கு ஒரு பிரச்சனை. ஏனென்றால் அவர் மீண்டும் அந்த அரசியல்வாதியின் அரசியல் அஸ்தமாகி விடுமோ, எங்களுக்கு தெரியும் அஸ்தமாகிட்டு என்றால் இந்த கல்முனை மண்ணுக்கு செஞ்ச துரோகம், இந்த கல்முனை மண்ணுக்கு செஞ்ச துரோகம் வரலாறு காணாத ஒரு துரோகம், அந்த பிரதிநிதித்துவத்தை அழித்து விட்டு தான் மட்டும்தான் இருக்க வேண்டும், தன்னால் மட்டும்தான் முடியும். இப்பொழுது எத்தனையோ பேர், நான் இந்த கன்வர்சிங் இருக்கு என்று வருகின்றேன். நாங்கள் கல்முனை சந்தை, உங்களுக்கு தெரியும், அந்த பிரதேசத்தில் நான் இந்த கடிபிடிகளுக்கு முதல் ஒரு சிறு நேரத்தை எடுத்து அங்கே போன பொழுது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஷரஃப் அவர்கள் அங்கே வந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. அப்பொழுது நான் அவரை கண்டவுடன் ஆச்சரியப்படவோ இல்லை ஆத்திரப்படவோ இல்லை, அவரது ஜனநாயக உரிமை, அவர் போகலாம். அவரிடம் வந்து எப்படி மச்சான், எப்படி கேம்பெயின் போகுதுன்னு அழகான முறையில் சந்தித்து விட்டு போகும்பொழுது அவர் சொன்னபடியும், உன்னை போடுவதும் தான் இங்கே பாராளுமன்ற உறுப்பினர் வர வேண்டும், அதுக்கு தகமையானவன் நீ என்று நான் ஒன்றும் கூறவில்லை, சிரித்து விட்டு நான் போய்விட்டேன். ஏன் அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்தை நாம் நமது மண்ணில் உருவாக்க வேண்டும். இந்த காலித்தனமான, இந்த கோழைத்தனமான, வெறித்தனமான ஒரு ஒரு இனவாதமான ஒரு பொதுப்போக்கான சிறுபிள்ளைத்தனம், அதாவது இப்போ நீங்களுக்கு தெரியும், இப்போ நம்மள பகுதியில் நாம் எதை அடைந்துள்ளோம், அல்லாஹ் பெரியவன், எதை அடைந்துள்ளோம் என்பதை நாம் நன்கு உணர வேண்டும். சார், மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள்,
மக்களை ஏமாற்ற வேண்டாம். எனது வேண்டுகோள், மக்களை நீங்கள் ஏமாற்றாதீர்கள். மக்கள் உங்களை அடையாளம் கண்டிருக்கிறார்கள். நீங்கள் இந்த மண்ணை அனாதையாக்கி விட்டீர்கள். இங்கே இருந்த கிட்டத்தட்ட 18,000 வாக்குகளை கல்முனை தொகுதியிலிருந்து ஏற்றுமதி செய்துள்ளார் சம்மாந்துறை மண்ணுக்கு. உண்மையிலே நீங்கள் பல விடயங்களை எங்களோடு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முஸ்லீம் பிரதிநிதித்துவனுடைய அந்த சமநிலை பாதுகாக்கப்பட்டிருக்கிறார் இந்த தேர்தலில். உண்மையிலே இது கவலைக்குரிய ஒரு விடயம், முக்கியமான ஒரு கேள்வி. கவலைக்குரிய ஒரு விடயம் என்னவென்றால், முஸ்லீம்களின் பிரதிநிதித்துவம் 22 நமது நாட்டில் இருக்கின்ற முஸ்லீம் நமது பெர்சன்டேஜ், நமது வீதாசார முறைப்படி 22 பேர் இருக்க வேண்டும் என்பதுதான் நியதி. ஆனால் தற்பொழுது பார்த்தால் உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கின்றேன் 17 அல்லது 18 இப்படிப்பட்ட ஒரு சமநிலையை, இப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் காண்கிறோம். அப்படி என்றால் இப்பொழுது இருக்கின்ற என்பிபி அரசாங்கம் தாங்கள் இனவாதங்கள் கடந்த ஒரு அரசாங்கம் என்றும், தாங்கள் எல்லா சமமாக எல்லோரையும் பார்ப்போம், எங்களுக்கு இலங்கையர் என்ற முறையில் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம், இலங்கையர் தான் நாம் எல்லோரும், அந்த முறையில் அவர்கள் இங்கே விடப்பட்டிருக்கிறார். நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 18 ஆசனங்கள், தேசிய பட்டியல் ஆசனங்கள் வந்திருக்கின்ற நிலையில் அவர்கள் நிச்சயமாக இந்த சமநிலையை கொண்டு வருவதற்கு முஸ்லீம் பாராளுமன்ற பிரதிநிதித்துவங்கள் கிழக்கு அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்றது, தோற்று போயிருக்கின்றது. அதே போன்று மத்திய மாவட்டங்களிலும் தோற்று போயிருக்கின்றது. அந்த மாவட்டத்தில் இருக்கிற சரியானவர்களை தேர்வு செய்து அவர்களது கட்சியில் இந்த பிரதிநிதித்துவத்தின் அந்த 22 என்கிற சமநிலையை அவர்கள் கொண்டு வந்தால்தான் இந்த நமது எதிர்கால இந்த முஸ்லீம் பிரதிநிதித்துவத்துக்கான அந்த 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 நிலை, இல்லாட்டி அந்த சொல்ல போனால் முஸ்லீம்களின் பிரச்சனை என்பது அது என்பிபியில் இருக்கும் முஸ்லீம் பிரச்சனையா அல்லது எஸ்எல்எம்சி எங்கள் கட்சியில் இருக்கும் பிரச்சனையா என்பதை தாண்டி முஸ்லீம் பிரதிநிதித்துவங்கள் அனைத்தும் முஸ்லீம்களின் பாதுகாப்புக்காக வேண்டி பங்கெடுக்க வேண்டிய காலத்தின் தேவையாக இருக்கின்றது. அதே சமயம் இதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் எடுத்துக்கொண்டால் இப்பொழுது இருக்கின்ற சக்திகள் மிகவும் கவலைக்குரிய விடயம். எங்களது சகோதரர் புகாரி அவர்கள், ரிஷாட் புகாரி அவர்கள், நான் நினைக்கின்றேன் நீங்களும் அறிந்திருப்பீர்கள், ஒரு சில மணி நேரங்கள் வென்றதாக கேள்விப்பட்டு மெசேஜும் வந்தது. அதை கூட எங்களது சில கொந்தராத்து அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு கட்சியில் இருப்பவர்கள். நினைக்கின்றேன் அவர்கள் இன்னும் ஐடெக் தமிழருடைய கூட்டணிக்கு மட்டும்தான் போகவில்லை, ஆனால் சகல கட்சிகளுக்கும் பலம் வந்து விட்டார்கள். அவர்கள் வெடி போட்டு அதுவும் நல்லா பாதுகாக்க வேண்டும். ஜும்மா நேரத்தில் உங்களுக்கு பெரிய ஜும்மா பள்ளிக்கு முன்னுக்கு கூட அந்த வெடில்களை போட்டு மிகவும் அந்த தொழுகை நேரத்தில் கூட ஒரு மரியாதை செலுத்தாத அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் கோபப்பார்வை என்னவோ அந்த சம்மாமுறை மண் நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டும். நாம் அதில் இன்னும் பிரதேசவாதியாக இருக்க முடியாது. பிரதேசவாதியாக இருந்த அரசியல் செய்தவர்கள் யாரும் வென்றதாக சரித்திரம் இல்லை. அழிந்து போனவர்களை நாம் இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ அந்த மண்ணுக்கு கிடைத்த அந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் திடீரென்று 4:30 மணி அளவில் மிகவும் கவலையாக இருந்தது, மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. அந்த தருணத்தில் நான் நம்பாறையில் இருந்தேன். திடீரென்று அது கூட, அதாவது 4வது பிரதிநிதியாக கூட பெரும்பான்மை சகோதரர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அவல நிலை, ஒரு என்னை பொறுத்த மட்டும் அவல நிலை என்று நான் கூறுகிறேன். எங்களோட பிரதிநிதித்துவம் ஒன்றும் இல்லை. எங்களோட சார்பில் அல்ஹம்துலில்லாஹ் நண்பர் எம்எஸ் உதுமாலபி அவர்கள் வென்றிருக்கிறார்கள். அதே போன்று ஏசிஎம்சி சார்பில் சகோதரர் நண்பர் அஷ்ரப் தாகிர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதை தவிர எந்த விதமான பிரதிநிதித்துவமும் இல்லை. அப்பொழுது கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. சகோதரர் புகாரி அவர்கள் அதுவும் ஆளுங்கட்சியிலிருந்து எங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவார் என்று, அதுக்கு அதே போன்று கல்முனையிலிருந்து 18,000 வாக்குகள் அவருக்கு ஈட்டப்பட்டிருந்தது. ஆனால் அது கூட செல்லாமல் இன்று அப்படிப்பட்ட ஒரு நிலை மாறி திசை காட்டியும் சமமாக உள்ளதா என்பதை திசை காட்டி அவர்கள் இனவாதிகள் அல்ல என்பதை அவர்கள் நிரூபிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். ஆகவே எங்களது இந்த 22 என்ற சமநிலை இன்ஷா அல்லாஹ்
கட்டாயம் நமது பாராளுமன்றத்தில் முஸ்லிம் பிரதிநிதித்துவம் வந்தே ஆக வேண்டும் என்பதை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக முழு இலங்கையை பொறுத்தளவிலேயும் அதாவது திசைகாட்டி சின்னத்துக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த அனைவரும், தமிழ் முஸ்லீம் என்று சிறுபான்மையைச் சேர்ந்த அனைவரும் திசைகாட்டுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். இந்த நிலையை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? குறிப்பாக ஏற்கனவே இருந்த அந்த அரசாங்கத்தை விட இம்முறை திசைகாட்டுக்கு நாடு முழுவதும் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மாவட்டங்கள், மட்டக்களப்பு மாவட்டத்தினை தவிர எல்லா மாவட்டங்களிலும் திசைகாட்டி உயர்ந்திருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? ரம்சான், இதை பற்றி சொல்வதென்றால் உங்களுக்கு தெரியும், நாம் இதற்கு முன்னிருந்த ஜனாதிபதி தேர்தல் இதை விட நான் நினைக்கின்றேன் 69 லட்சம் வாக்குகளை நாட்டு மக்கள் பெரும்பான்மைக்கு மேல் அங்கே கிடைக்கப்பட்டது. இறைவன் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும். அப்படி ஒரு சூழல் இந்த நாட்டுக்கு மீண்டும் வந்துவிடக்கூடாது. என்னவென்றால் நாங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் ஒரு நல்ல ஒரு அரசாங்கம், அதே போன்று ஒரு பலமான ஒரு எதிர்கட்சி இருந்தால்தான் அந்த சமபாடு சரியான முறையில் செல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இங்கே அள்ளுப்பட்டு போன சனம். ஏனென்றால் கிழக்கு மாகாணம், அம்பாறை மாவட்டம், மட்டக்களப்பு என்பது வேறு திசையில் நாம் இருந்தாலும், அதனால் உங்களுக்கு தெரியும் 2010 மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்தார். அப்படி நான் நினைக்கிறேன் ஒரு 18 லட்சம் மரம் ஆகக்கூடிய விருப்பு வாக்கு வந்த ஜனாதிபதி. அந்த சூழ்நிலையில் கூட நீங்கள் அம்பாறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால், அம்பாறை மாவட்டத்தில் அந்த டைமில் நான் நினைக்கிறேன் ஜெனரல் சரத் பொன்சேகா அவர்கள் தேர்தல் கேட்டார்கள், அவர் வந்தார். அப்படி அதான் இங்கே உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி. நமக்கென்று சொல்லி ஒரு பெருமானம் இருக்கிறது. மற்ற பகுதிகளை விட இந்த மண்ணுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, இந்த மண்ணுக்கு ஒரு தேவைப்பாடு இருக்கிறது, இந்த மண்ணுக்கு ஒரு மகிமை இருக்கின்றது. ஆனால் இன்று நீங்கள் சொல்வது போல் மற்ற பகுதியில் உள்ளவர்கள், அதாவது இவர்கள் ஒருவரும் பிரதிநிதித்துவப்படுத்தி வந்த கட்சிக்கு அப்பால் முக்கியமாக நான் நினைக்கின்றேன் 2 மில்லியன் அல்லது 2.2 மில்லியன் புது வாக்காளர்கள் இருக்கிறார். யங் ஓட்டர்ஸ், நியூ ஓட்டர்ஸ். இவர்களது பார்வையில் அறவேலை என்று வந்தது நமக்கு ஞாபகம் இருக்கிறது. இன்னும் நாம் ஒருவரும் மறக்கவில்லை. அதில் தேசிய விசிப்பாக அதாவது 225 பேரும் கல்லர்கள் என்ற நாமம் தான் அங்கே வெளியிடப்பட்டது. ஆகவே மக்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்ற அந்த தோரணை. என்னென்னா எல்லாம் அபிவிருத்தி என்றாலும் கமிஷன், கொந்தராத்து, தொழில் வாய்ப்பு என்றால் காசு, இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை தான் மக்கள் அந்த எதிர்நோக்கி வந்த அரசாங்கத்தில் நடைபெற்றிருக்கிறது. அதிலிருந்து கொஞ்சம் அப்புறமாக இல்லாட்டி அதிலிருந்து விலகி வந்த ஒரு சமூகம் தான் இப்படிப்பட்ட ஒரு நிலையை தோன்றியுள்ளது. ஆனால் அம்பாறை மாவட்டம் வித்தியாசமான ஒரு மாவட்டம், நமது தேவைப்பாடுகள். ஆனால் இங்கே நீங்கள் எடுத்துக்கொண்டால் இங்கே பல இடங்களுக்கு, அதாவது பொத்திவில், அம்பாறை, அப்படியே வந்து நம்முடைய நிலாவணை வரையில் இந்த அரசியல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பொழுது முந்தி பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாட்டி முந்தி அரசியல்வாதிகளாக இங்கே இருந்து இந்த மண்ணை பிரதிநிதித்துவப்படுத்தியிருக்கலாம், இந்த மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியிருக்கலாம். இவர்கள் செய்த பிழைக்கு பலியானவர்கள் தான் புதியவர்கள். நாங்கள் சில இடத்துல போனால் இந்த முறை வந்துக்கிட்டீங்களா, போன முறையும் வந்தீங்க, என்னத்தை கழிச்சிங்க என்று கேட்குற அளவு வந்துச்சு. அப்புறம் நாங்கள் வரல, ஒரு மாற்றம் வரணும், இந்த சமூகத்துக்கு ஒரு முடிவு வரணும், உங்களுக்கு உங்களோட பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வேண்டும், பொருளாதார இந்த இளைஞர்களின் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும், நமது இளைஞர்கள் வெளிநாடு செல்வதை தடுக்க வேண்டும். நமது கல்முனையை நீங்கள் எடுத்துக்கொண்டால், கல்முனையில் இருக்கின்ற அரைவாசிக்கு மேலே இளைஞர்கள் வெளிநாடு போவதற்கான முக்கிய காரணம் தனது சகோதரி. நமது சம்பிரதாயம் ஒன்று இருக்கிறது இங்கே, இஸ்லாத்தில் இல்லாவிட்டாலும் அதுகளெல்லாம் நம்ம மிச்சம் கவனமாக இருக்கிறோம். அந்த ஒரு வீடு கொடுத்தா தான் கல்யாணம் கொண்டு முடிக்கலாம் என்ற சூழல். அந்த சூழலில் இந்த இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு இங்கே ஒரு வீடு கட்டுவதற்கான ஒரு வழிமுறையை எடுத்துக்கொண்டு அந்த சகோதரன் இங்கே வரும்பொழுது அவனது கல்யாண வயது தாண்டிய ஒரு துப்பாக்கிய நிலையை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்பொழுது இது போன்றவைகளை நாம் தடுக்க வேண்டும். இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கான சரியான முகவரிகள் கொடுக்க வேண்டும். தேர்தல் காலங்களில் மாத்திரம்
நாம் இளைஞர்களை பாவித்து விட்டு விடக்கூடாது. அது பிள்ளையான ஒரு கன்செப்ட். அப்படி அதையெல்லாம் நாம் மறக்க வேண்டும். இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்லை. அந்த சூழலிலிருந்து நாம் மாறுபட்டு இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தான் தீர்மானிக்கும் சக்தி. இந்த தீர்மானிக்கும் சக்திகளை நாம் நமக்கு வேண்டி அந்த சுதந்திரத்துக்காக நாம் பாவித்து விட்டு விடுவதன் பிரதிபலன் தான் இந்த சகல பிரச்சனைகளுக்கான காரணம். கட்சி ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் இளைஞர்கள் உள்வாங்கப்பட வேண்டும். முந்தி இந்த பெரிய பதவிகளில் இருந்தவர்கள் விட்ட பிள்ளை. இந்த பேரியக்கமான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் வரலாறு ஒருவருக்கும் தெரியாது. மருகும் MHM அஷ்ரப் பெருந்தலைவர் அவர்கள் ஏன் இந்த இயக்கத்தை உருவாக்கினார், அவரது பின்புலம் என்ன, இந்த இயக்கம் வந்தத்தின் காரணம் என்ன, இதன் வரலாறு பின்புலம் தெரியாதவர்கள் இதுவும் ஒரு மாமூல் கட்சி என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் கூட இருக்கலாம். அப்படி நினைப்பதற்கான காரணம் நமது பகுதியில் முக்கியமாக இங்கே அரசியல் பிரதிநிதியாக இருந்தவர்கள். இவர்கள் தான் இதுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஏன் இளைஞர்கள் இந்த கட்சியை தூரமாக்கினார்கள்? அப்படி அல்ல, புதியவர்கள் வர வேண்டும், கட்சியை பாரம்பரிய வேண்டும். ஸ்ரீலங்கா யாரும் எழுதி கொடுக்கவில்லை. இந்த கட்சிக்காகவே இந்த கட்சியை கொண்டு இந்த கட்சிக்காக உயிரிழந்த மாமனிதரின் அந்த பின்புலம் தெரிய வேண்டும். இவைகளை மறந்து நான் தான் இருப்பேன், எனக்கு மாத்திரம்தான் என்பதன் விளைவுதான் இன்று கல்முனை தாய்க்கு செஞ்ச மாபெரும் என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். பல விடயங்களை பற்றி பேசி வருகின்றோம். இந்த அடிப்படையில் இன்னும் ஒரு கேள்வி, முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. மக்களிடத்தில் இருக்கின்ற கேள்விதான். குறிப்பாக நீங்கள் சொல்கின்ற அந்த அரசியல் பிரமுகர் அவருக்கு எதிராக இந்த கட்சியோ அல்லது தலைமையோ இதில் உயர்பட உறுப்பினர்களோ இதுவரைக்கும் எந்த அறிக்கையினும் விடாத நிலை இருக்கிறது. இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? உங்களுக்கு தெரியும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். தேர்தல் முடிந்து ஒரு 48 மணி நேரம் 72 மணி நேரம் போன நிலையில் கட்சியின் ஏற்படும் இதை பற்றி மிகவும் தெளிவாக இருக்கின்றது. தலைமை மிகவும் தெளிவான தலைமை. எங்களது தலைமைக்கு எதிரான பல சூழ்ச்சிகள் நடந்தது, உங்களுக்கு தெரியும். இது வரலாறு எல்லோரும் அறிந்தது. ஆகவே இவர் எடுத்த இந்த நடவடிக்கைகளை நான் மாத்திரமல்ல, எங்களது எனது சக அமைச்சர்கள், அதே போன்று உயர்பீட உறுப்பினர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், புத்திஜீவிகள் எல்லோரும் தலைமையுடன் இது சம்பந்தமாக கைத்திருக்கிறார்கள். கட்சியின் பொருளாளர் 3வது முக்கியமான இடம் மாஷா அல்லா என்ற அந்த இடத்திலிருந்து மிகவும் பொறுப்புடன் கூறுகிறேன், அவருக்குரிய அந்த நடவடிக்கை மிகவும் கடுமையாக எடுக்கப்படும். தான் உங்களுக்குரிய பதில். நிச்சயமாக தொடர்ந்தும் கட்சியோடு பயணிப்பாரா அல்லது கட்சியிலிருந்து விலகி நடப்பாரா? அவர் பயணிப்பாரா இல்லையா என்பதை அவர் தீர்மானிப்பதை விட கட்சி தான் அதை தீர்மானிக்கிறார். நல்லதொரு, அதாவது சிறப்பான ஒரு முடிவை எடுக்க நீங்கள் நம்புகிறீர்களா? கட்சி நிச்சயமாக கட்சிக்கு எதிராக குடிபெருத்தவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். அது சொல்லப்பட்ட இந்த பிரமுகர் என்று அழைத்து கொண்டு தெரியவர் முதல் தரம் கட்சிக்கு எதிராக எடுத்த நடவடிக்கையும் அல்ல. கட்சி பலமுறை அவரை மன்னிப்பு கொடுத்து இதன் காரணமாக இந்த பழியை எங்களது தலைமை மேல் போட்டு இப்படிப்பட்ட பல நாடகங்களை ஆடியவர் தான். ஆனால் இம்முறை எடுக்கின்ற முடிவு மிகவும் காத்திரமான முடிவாகத்தான். ஏனால் இந்த கட்சி வளர வேண்டும். இது தனிப்பட்டவரின் கட்சி அல்ல, ரஹ்மத் மன்சூரின் கட்சி அல்ல, குன்சானின் கட்சி அல்ல. இது மக்கள் மேம்படுத்தப்பட்ட கட்சி. இது வாழ வேண்டும். இந்த கட்சி வாழ வேண்டும். யார் இருந்தாலும் சென்றாலும் பிரச்சனை இல்லை. இந்த இயக்கம் இன்ஷா அல்லாஹ் என்றும் இந்த சமூகத்துக்காக வேண்டி இந்த கட்சி வாழ வேண்டும். அத்துடன் இன்னொன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மிகவும் பிரார்த்தனை செய்தார்கள். எங்களது தலைமை கூட இந்த தேர்தலில் தோக்க வேண்டும் என்று பல முகநூல் நண்பர்கள் கூலிகள் எழுதியதை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆயினும் கூட அல்ஹம்துலில்லாஹ் எங்களது தலைமை அங்கே வென்று மீண்டும் முஸ்லிம்களின் தலைமையாக அந்த வருகின்ற பாராளுமன்றத்தில் முஸ்லிம்கள் சார்பில் குரல் கொடுப்பதற்கு தயாரான நிலையில் இருப்பதை பார்க்கின்ற பொழுது அது மிகவும் ஆறுதலாக இருக்கின்றது. நிச்சயமாக. அதுபோல் இன்னொரு விடயத்தை கேட்க வேண்டும். நீங்கள் முஸ்லிம் காங்கிரஸ் திகாமடுல்லா மாவட்டத்திலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் தனித்து போட்டியிட்டது. ஒவ்வொரு ஆசனங்களை பெற்றிருக்கிறது, ஒரு போனஸ் ஆசனத்தை பெற்றிருக்கிறது. இந்த போனஸ் ஆசனம் எவ்வாறு கொடுக்கப்படும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இன்ஷா அல்லாஹ் இவர்களை நாம் முந்தியடித்து கொண்டு பேசுவது
எனது அரசியலை பொறுத்த மட்டும் ஒரு பக்குவமான ஒரு அரசியலாக இருக்க முடியாது. தலைமைக்கு தெரியும் எங்கே எப்படி இவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. நிச்சயமாக தலைமை அது சம்பந்தமான முடிவை பலரும் பலவிதமாக இது சம்பந்தமாக இந்த போனஸ் ஆசனம் சம்பந்தமாக பலரும் பலவிதமாக சமூக வலைத்தளங்களிலே பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதில் உங்களுடைய பெயரும் அதிலே பதிவிடப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் ஒன்று சிராஸ் மீரா சாஹிப் அவர்களுடைய பெயரும் பதிவிடப்பட்டு கொண்டிருக்கிறது. இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கணும், இல்லை அல்லது இந்த சமூக வலைத்தளங்களில் பதிவுகளுக்கு நீங்கள் சொல்கின்ற பதில்? இப்போதைக்கு நான் நினைக்கின்றேன் ஒவ்வொரு பேரும் அங்கே பேசப்படவில்லை. இருப்பினும் தலைமை சரியான ஒரு முடிவை எடுத்து தேவையுள்ள அந்த இடத்துக்கு அந்த பிரதிநிதித்துவத்தை இங்கே சதிகள் மூலம் காவு கொள்ளப்பட்ட இந்த பிரதிநிதித்துவத்தை கொடுத்து மீண்டும் இந்த மக்களுக்கான பாதுகாப்பான ஒரு சூழலை, அதே போன்று கட்சியின் வளர்ச்சி, அதே போன்று கட்சியின் உறுதிப்பாட்டை, கட்சிக்கு எதிரே வருகின்ற சவால்கள். ஏனென்றால் நாங்கள் எதிர்காலத்தில் நான் நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல், அதே போன்று மாகாண சபை தேர்தல் போன்ற தேர்தல்களை அடிக்கடி சந்திக்க வரலாம் என்ற பின்னணியில் நிச்சயமாக இந்த பிரதிநிதித்துவம் சரியான இடத்துக்கு தலைமை தேர்ந்தெடுத்து கொடுக்கும் என்ற நம்பிக்கை எங்களிடம் உள்ளது. நிச்சயமாக இன்னொரு விடயத்தை கேட்க நீங்கள் இந்த தேர்தலை பற்றி ஞாபகம் வந்தது. அடுத்து மாகாண சபை தேர்தல் ஒன்று நடைபெற்றால் அல்லது உள்ளூராட்சி சபை தேர்தல் ஒன்று நடைபெற்றால் உங்களுடைய நிலைப்பாடு இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய முடிவை கட்சி எடுக்கும். மீண்டும் சொல்கிறேன், தனி முடிவுகளை விட எதிலும் நான் சொன்னவன், நாங்கள் பல உலமாக்களை சந்தித்து போட்டுத்தான் நாங்கள் கூட இந்த கட்சி பணிகளில் ஆரம்பித்தோம். எதிலும் தனி முடிவை எடுப்பதை விட மஷூரா அடிப்படையில் எடுப்பதன் மூலம் தெளிவுகள் சரியான முறையில் வரும். ஆனால் ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும், சிலரை போல் எனக்கு இல்லை என்றால் ஒருவருக்கும் இல்லை என்ற நிலைப்பாட்டில் உள்ளவன் அல்ல நான். எல்லோரும் இருக்க வேண்டும். ஆனால் கல்முனை என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த மக்கள் வந்தோரை வாழ வைக்கும் ஒரு இடமாகத்தான் நமது கல்முனை பார்வையப்பட்டது. இங்கிருந்தே இருந்த சில தீய சக்திகள் இது மிகவும் அசிங்கமாக இருக்கின்றது. இவர்களது செயல் அல்லாஹ் அதுக்குரிய கூலியை நிச்சயம் கொடுப்பான். இது ஒரு தனி மனிதனுக்காக விடப்பட்ட ஒரு செயல் அல்ல, இது சமூகத்துக்கான செயல். இதற்கான வினை விரித்தவர் வினையற்பார் என்ற போல் எதிர்காலத்தில் மிக குறுகிய காலத்தில் நாம் அவைகளை காண்பதற்கு அந்த ரப்பு நமக்குரிய அந்த சந்தர்ப்பத்தை தருவான் என்று மிகவும் தெளிவாக இருக்கிறோம். நிச்சயமாக கிழக்கு மாகாணத்தின் முகவெற்றிலே என்று சொல்வார்கள் கல்முனை. கல்முனைக்கான விடயம் இவ்வாறு நடந்திருக்கிறது. குறிப்பாக இன்னொரு விடயத்தை கேட்க வேண்டும். இந்த தேர்தல் காலங்களிலே சில காணொளிகள் வெளியாக இருந்தது, இஸ்லாமிய சட்டம் தொடர்பாக வெளியாக இருந்தது. இதிலே சட்டம் தொடர்பான விடயங்கள் பல பேசப்பட்டிருந்தாலும் கூட அதற்கு மறுதளிக்கும் வகையிலேயும் சில விடயங்கள் எமது இப்போ தற்போது இருக்கின்ற அரசாங்க தரப்பினரால் முன்வைக்கப்பட்டது. இது சம்பந்தமாக உங்களது கருத்து என்ன? நிச்சயமாக ரிம்சான், இது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு முக்கியமான விடயம். நமது மாவட்டம் அப்பால் இலங்கை வாழ் முஸ்லீம்களின் ஒரு பிரச்சனையாகத்தான் நான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த சட்டங்களை பார்க்கின்ற பொழுதோ இவைகளை பாராளுமன்றத்தில் வரலாம், MMDA நமது விவாகரத்து சட்டங்கள் மாறலாம், அதுபோன்ற பலவிதமான சட்டங்கள் ஏற்றப்படலாம் என்ற ஒரு துணிப்பொருளில் இருந்து வருகின்ற நிலையில் நாம் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இஸ்லாமிய சட்டம் என்பது நாம் என்றும் நமது உயிரின் மேல் நேசிக்கின்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் கொடுத்து அது குர்ஆன் மூலம் வழங்கி அதை நமக்கு மாத்திரமல்ல, முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் வழங்கிய ஒரு அந்த அந்த சமுதாயத்துக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வரையறை தான் அது, அந்த சட்டம். அதை நாம் ஒருவரும் மாற்ற முடியாது. உலகம் அழியும் வரை அந்த சட்டங்கள், இஸ்லாமியர் என்ற வரையும் இந்த சமுதாயம் என்ற வரையில் நாம் எல்லோரும் அதில் எந்த விதமான மாற்றமோ மாற்று கருத்துக்கோ நாம் இடமளிக்க முடியாது என்பதை பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். பல விடயங்கள் பேசப்பட்டிருந்தாலும் இன்னொரு விடயத்தை கேட்கணும். மக்கள் சார்பிலிருந்து வருகின்ற ஒரு கேள்வி, இவ்வாறு பல விடயங்கள் நடந்து முடிந்திருக்கிறது இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில். இதிலே எதிர்காலத்திலே இந்த
பிரதிநிதித்துவங்கள் பாதுகாப்பதற்காக இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி எவ்வாறு நடவடிக்கைகள் எடுக்கும்? ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்பது ஒரு பெரிய இயக்கம், மக்கள் மயப்படுத்தப்பட்ட மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இயக்கம். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தான் முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரே கட்சி என்பதில் மிகவும் ஆழமான ஒரு நிலையில் உள்ள நான் சொல்லிக்கொள்வது, மக்களை பிரதிநிதிகளை நாம் அடையாளப்படுத்தும் பொழுது, அவர்களுக்குரிய அந்த அந்தஸ்துகளை கட்சி வழங்குகின்ற பொழுது, வெறுமனே அவர்கள் பையத்து என்று நாங்கள் எடுக்கின்ற அந்த பையத்தை 100 தடவை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும். தங்களது தேவை முடிந்தவுடன் மக்களுக்கு விரோதமாக கட்சிக்கு அப்பால் வந்து மக்களுக்கு சாதகமான விடயங்கள் இருந்தால் அதில் நாம் கட்சி தலைமைக்கும் கட்சிக்கு எங்களது உயர்கூடம் கூடும் பொழுதும் அவர்கள் அந்த நியாயமான கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். அப்படி இல்லாமல் தங்களது சுயநலத்துக்காக, தங்களது சுய லாபத்துக்காக மாத்திரம் அங்கே தேவைகளை செய்துவிட்டு, தங்களது தேவைகளுக்காக வேண்டி செய்துவிட்டு இங்கே வந்து தம்மட்டம் அடித்து மக்களையும் இங்கே ஏமாற்றி தாம் பிரதிநிதித்துவப்படுத்தும், இல்லாவிட்டால் தங்களா அந்த கட்சியை அவமானப்படுத்தும் விதத்தில் செய்பவர்களை இப்பொழுது கட்சி அடையாளம் கண்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் மேலும் இந்த கட்சிக்குள் வராமல் இருப்பதற்கு கட்சி தலைமை, கட்சி உயர்வுடன் நாங்கள் அங்கே இருக்கின்றவர்கள் இன்ஷா அல்லாஹ் அதற்கான சரியான தீர்வை அடைந்து சரியான முடிவுகளை எடுக்கின்ற காலம் இது என்பது, இதை தவறவிட்டால் இன்னமும் நிலைமை மோசமாக போய்விடும். இப்படிப்பட்ட துரோகிகளை நாம் மீண்டும் இந்த கட்சிக்குள் கொண்டாந்து மக்கள் மயப்படுத்தப்பட்டு மக்களையும் ஏமாற்றி, ஊரையும் ஏமாற்றி, இந்த மாவட்டத்தையும் ஏமாற்றி, எமது பேரியக்கமான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை ஏமாற்றி, இப்படிப்பட்ட கைவர்களை நாம் மீண்டும் கொண்டு வரக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக தலைமை இருக்கும். அந்த நம்பிக்கை எங்களிடம் இருக்கிறது. பல விடயங்களை பற்றி பேசி வருகின்றோம். இந்த அடிப்படையில் இன்னும் ஒரு கேள்வி, முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. மக்களிடத்தில் இருக்கின்ற கேள்விதான். குறிப்பாக நீங்கள் சொல்கின்ற அந்த அரசியல் பிரமுகர், அவருக்கு எதிராக இந்த கட்சியோ அல்லது தலைமையோ இது உயர்பட உறுப்பினர்களோ இதுவரைக்கும் எந்த அறிக்கையினும் விடாத நிலை இருக்கிறது. இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? உங்களுக்கு தெரியும் ரம்ஜான், நான் நினைக்கின்றேன் தேர்தல் முடிந்து ஒரு 48 மணி நேரம் 72 மணி நேரம் போன நிலையில் கட்சி மேற்கூடம் இதை பற்றி மிகவும் தெளிவாக இருக்கின்றது. தலைமை மிகவும் தெளிவான தலைமை. எங்களது தலைமைக்கு எதிரான பல சூழ்ச்சிகள் நடந்தது, உங்களுக்கு தெரியும், இது வரலாறு எல்லோரும் அறிந்தது. ஆகவே இவர் எடுத்த இந்த நடவடிக்கைகளை நான் மாத்திரமல்ல, எனது சக அமைச்சர்கள், அதே போன்று உயர்பட உறுப்பினர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், புத்திஜீவிகள் எல்லோரும் தலைமையுடன் இது சம்பந்தமாக கைத்திருக்கிறார்கள். கட்சியின் பொருளாளர் 3வது முக்கியமான இடம் மாஷா அல்லா என்ற அந்த இடத்திலிருந்து மிகவும் பொறுப்புடன் கூறுகிறேன், அவருக்குரிய அந்த நடவடிக்கை மிகவும் கடுமையாக எடுக்கப்படும். தான் உங்களுக்குரிய பதில். நிச்சயமாக தொடர்ந்தும் கட்சியோடு பயணிப்பாரா அல்லது கட்சியிலிருந்து விலகி நடப்பாரா? அவர் பயணிப்பாரா இல்லையா என்பதை அவர் தீர்மானிப்பதை விட கட்சி தான் அதை தீர்மானிக்கிறது. நல்லதொரு, அதாவது சிறப்பான ஒரு முடிவை எடுக்க நீங்கள் நம்புகிறீர்களா? கட்சி நிச்சயமாக கட்சிக்கு எதிராக குடிபெருத்தவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். அது சொல்லப்பட்ட இந்த பிரமுகர் என்று அழைத்து கொண்டு தெரியவர் முதல் தரம் கட்சிக்கு எதிராக எடுத்த நடவடிக்கையும் அல்ல. கட்சி பலமுறை அவரை மன்னிப்பு கொடுத்து இதன் காரணமாக இந்த பழியை எங்களது தலைமை மேல் போட்டு இப்படிப்பட்ட பல நாடகங்களை ஆடியவர் தான். ஆனால் இம்முறை எடுக்கின்ற முடிவு மிகவும் காத்திரமான முடிவாகத்தான். ஏன்னா இந்த கட்சி வளர வேண்டும். இது தனிப்பட்டவரின் கட்சி அல்ல, ரஹ்மத் மன்சூரின் கட்சி அல்ல, ரம்சானின் கட்சி அல்ல. இது மக்கள் மயப்படுத்தப்பட்ட கட்சி. இது வாழ வேண்டும், இந்த கட்சி வாழ வேண்டும். யார் இருந்தாலும் சென்றாலும் பிரச்சனை இல்லை. இந்த இயக்கம் இன்ஷா அல்லாஹ் என்றும் இந்த சமூகத்துக்காக வேண்டி இந்த கட்சி வாழ வேண்டும். அத்துடன் இன்னொன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன், மிகவும் பிரார்த்தனை செய்தார்கள். எங்களது தலைமை கூட இந்த தேர்தலில் தோக்க வேண்டும் என்று பல முகநூல் நண்பர்கள் கூலிகள் எழுதியதை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆயினும் கூட அல்ஹம்துலில்லாஹ் எங்களது தலைமை அங்கே வென்று மீண்டும் முஸ்லிம்களின் தலைமையாக
அந்த வருகின்ற பாராளுமன்றத்தில் முஸ்லிம்கள் சார்பில் குரல் கொடுப்பதற்கு தயாரான நிலையில் இருப்பதை பார்க்கின்ற பொழுது அது மிகவும் ஆறுதலாக இருக்கின்றது. நிச்சயமாக. அதுபோல் இன்னொரு விடயத்தை கேட்க வேண்டும். நீங்கள் முஸ்லிம் காங்கிரஸ் திகாமடுல்லா மாவட்டத்திலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் தனித்து போட்டியிட்டது. ஒவ்வொரு ஆசனங்களை பெற்றிருக்கிறது, ஒரு போனஸ் ஆசனத்தை பெற்றிருக்கிறது. இந்த போனஸ் ஆசனம் எவ்வாறு கொடுக்கப்படும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இன்ஷா அல்லாஹ் இவர்களை நாம் முந்தியடித்து கொண்டு பேசுவது எனது அரசியலை பொறுத்த மட்டும் ஒரு பக்குவமான ஒரு அரசியலாக இருக்க முடியாது. தலைமைக்கு தெரியும் எங்கே எப்படி இவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. நிச்சயமாக தலைமை அது சம்பந்தமான முடிவை பலரும் பலவிதமாக இது சம்பந்தமாக, இந்த போனஸ் ஆசனம் சம்பந்தமாக பலரும் பலவிதமாக சமூக வலைத்தளங்களிலே பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் உங்களுடைய பெயரும் அதிலே பதிவிடப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் ஒன்று சிராஸ் மீரா சாஹிப் அவர்களுடைய பெயரும் பதிவிடப்பட்டு கொண்டிருக்கிறது. இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கணும், இல்லை அல்லது இந்த சமூக வலைத்தளங்களில் பதிவிடுவதற்கு நீங்கள் சொல்கின்ற பதில்? இப்போதைக்கு நான் நினைக்கின்றேன் ஒவ்வொரு பேரும் அங்கே பேசப்படவில்லை. இருப்பினும் தலைமை சரியான ஒரு முடிவை எடுத்து தேவையுள்ள அந்த இடத்துக்கு அந்த பிரதிநிதித்துவத்தை இங்கே சதிகள் மூலம் காவு கொள்ளப்பட்ட இந்த பிரதிநிதித்துவத்தை கொடுத்து மீண்டும் இந்த மக்களுக்கான பாதுகாப்பான ஒரு சூழலை, அதே போன்று கட்சியின் வளர்ச்சி, அதே போன்று கட்சியின் உறுதிப்பாட்டை, கட்சிக்கு எதிரே வருகின்ற சவால்கள். ஏனென்றால் நாங்கள் எதிர்காலத்தில் நான் நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல், அதே போன்று மாகாண சபை தேர்தல் போன்ற தேர்தல்களை அடிக்கடி சந்திக்க வரலாம் என்ற பின்னணியில் நிச்சயமாக இந்த பிரதிநிதித்துவம் சரியான இடத்துக்கு தலைமை தேர்ந்தெடுத்து கொடுக்கும் என்ற நம்பிக்கை எங்களிடம் உள்ளது. நிச்சயமாக. இன்னொரு விடயத்தை கேட்க வந்து நீங்கள் இந்த தேர்தலை பற்றி ஞாபகம் வந்தது. அடுத்து மாகாண சபை தேர்தல் ஒன்று நடைபெற்றால் அல்லது உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற்றால் உங்களுடைய நிலைப்பாடு இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய முடிவை கட்சி எடுக்கும். மீண்டும் சொல்கிறேன், தனி முடிவுகளை விட எதிலும் நான் சொன்னவன், நாங்கள் பல உலமாக்களை சந்தித்து போட்டுத்தான் நாங்கள் கூட இந்த கட்சி பணிகளில் ஆரம்பித்தோம். எதிலும் தனி முடிவை எடுப்பதை விட மஷூரா அடிப்படையில் எடுப்பதன் மூலம் தெளிவுகள் சரியான முறையில் வரும். ஆனால் ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும், சிலரை போல் எனக்கு இல்லை என்றால் ஒருவருக்கும் இல்லை என்ற நிலைப்பாட்டில் உள்ளவன் அல்ல நான். எல்லோரும் இருக்க வேண்டும். ஆனால் கல்முனை என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த மக்கள் வந்தோரை வாழ வைக்கும் ஒரு இடமாகத்தான் நமது கல்முனை பார்வையப்பட்டது. இங்கிருந்தே இருந்த சில தீய சக்திகள் இது மிகவும் அசிங்கமாக இருக்கின்றது இவர்களது செயல். அல்லாஹ் அதற்குரிய கூலியை நிச்சயம் கொடுப்பான். இது ஒரு தனி மனிதனுக்காக விடப்பட்ட ஒரு செயல் அல்ல, இது சமூகத்துக்கான செயல். இதற்கான வினை விரித்தவர் வினையற்பார் என்ற போல் எதிர்காலத்தில் மிக குறுகிய காலத்தில் நாம் அவைகளை காணுவதற்கு அந்த ரப்பு நமக்குரிய அந்த சந்தர்ப்பத்தை தருவான் என்று மிகவும் தெளிவாக இருக்கிறோம். நிச்சயமாக கிழக்கு மாகாணத்தின் முகவெற்றிலே என்று சொல்வார்கள் கல்முனைக்கான விடயம் இவ்வாறு நடந்திருக்கிறது. குறிப்பாக இன்னொரு விடயத்தை கேட்க வேண்டும். இந்த தேர்தல் காலங்களிலே சில காணொளிகள் வெளியாக இருந்தது, இஸ்லாமிய சட்டம் தொடர்பாக வெளியாக இருந்தது. இதிலே சட்டம் தொடர்பான விடயங்கள் பல பேசப்பட்டிருந்தாலும் கூட அதற்கு மறுதளிக்கும் வகையிலேயும் சில விடயங்கள் எமது இப்போ தற்போது இருக்கின்ற அரசாங்க தரப்பினரால் முன்வைக்கப்பட்டது. இது சம்பந்தமாக உங்களது கருத்து என்ன? நிச்சயமாக ரிம்சான், இது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு முக்கியமான விடயம். நமது மாவட்டம் அப்பால் இலங்கை வாழ் முஸ்லிம்களின் ஒரு பிரச்சனையாகத்தான் நான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த சட்டங்களை பார்க்கின்ற பொழுது இவைகளை பாராளுமன்றத்தில் வரலாம், MMDA நமது விவாகரத்து சட்டங்கள் மாறலாம், அதுபோன்ற பலவிதமான சட்டங்கள் ஏற்றப்படலாம் என்ற ஒரு துணிப்பொருளில் இருந்து வருகின்ற நிலையில் நாம் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இஸ்லாமிய சட்டம் என்பது நாம் என்றும் நமது உயிரின் மேல் நேசிக்கின்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் கொடுத்து அது குர்ஆன் மூலம் வழங்கி அதை நமக்கு மாத்திரமல்ல, முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் வழங்கிய ஒரு அந்த அந்த சமுதாயத்துக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வரையறை தான் அது அந்த சட்டம்.
அதை நாம் ஒருவரும் மாற்ற முடியாது. உலகம் அழியும் வரை அந்த சட்டங்கள், இஸ்லாமியர் என்ற வரையும் இந்த சமுதாயம் என்ற வரையில் நாம் எல்லோரும் அதில் எந்த விதமான மாற்றமோ மாற்று கருத்துக்கோ நாம் இடமளிக்க முடியாது என்பதை பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக இந்த சபையின் இறுதியிலே நீங்கள் எமது கல்முனை வாழ் மக்களுக்கு அதுபோல தேசத்திலே வாழ்கின்ற சமூகங்களுக்கு நீங்கள் சொல்கின்ற பதில் என்ன? நிச்சயமாக கல்முனை அடிப்படையாக கொண்டு, அதே போன்று எங்களது திகாமுடலி மாவட்டம், கிழக்கு மாகாணம், அதே போன்று நீங்கள் சொன்னது போல் தேசிய ரீதியிலான சகல சமூகங்களுக்கான ஒரு செய்தி என்றால், நாம் என்றும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நாம் இலங்கையர் என்ற அந்த சிந்தனை நமக்குள் இருக்க வேண்டும். நமது அடையாளம் நாம் முஸ்லிம். நான் வாழ்வது எனது ஊரில், எனது உயிர் இருப்பது இந்த மண்ணுக்காக. ஆனால் நாம் இலங்கையர் என்ற அந்த சிந்தனையோடு எந்த விதமான வெறுப்புக்கு அப்பால் நாம் ஒற்றுமையாக இந்த பயணத்தை சென்றால்தான். ஏன்னால் நாம் இருப்பது வங்குரோத்து நாடு. வங்குரோத்து நாட்டில் கட்சி பார்த்து, பேதம் பார்த்து, நமது குலம் பார்த்து இந்த பிரச்சனையை நாம் அனுபவிக்கவில்லை. எல்லோரும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பொருளாதார நெருக்கடி, அதிலிருந்து மீண்டு இந்த நாடு சுபிட்சமடைய வேண்டும். இந்த நாட்டில் மக்கள் எல்லோரும் ஒத்துமையாக இருக்க வேண்டும். நாம் மற்ற நாடுகளுக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்றால், இந்த நாடு ஒரு அழகான நாடு, சகல வளங்களும் உள்ள ஒரு நாடு. நமக்குள் இல்லாத ஒரே வளம் ஒற்றுமை தான். இந்த இனவாதம், பேரினவாதம், இந்த இதுவகைகளை கலைந்து நாம் மனிதர்களாக இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் முன் செல்ல வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையுடன் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் அம்பாறை திகாமுடல்ல மாவட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட நண்பர், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர், அமைச்சர் MS உதுமாலப்பே அவர்களை இந்த மாவட்டத்தின் பிரதிநிதியாக தெரிவு செய்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் போராளிகள், நண்பர்கள் எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவிக்கும் அதே நேரத்தில் எனது கட்சியின் பக்கபலமாக தலைவருக்கு உறுதுணையாக இருந்து அந்த தலைமையை சரியான முறையில் சரியான முடிவுகள் எடுப்பதற்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கும் என்றும் நான் மதிக்கின்ற நீண்டகால உறவு என்று சொல்ல முடியும் சகோதரர் மதிப்புக்குரிய இஸ்புல்லா சார் அவர்களை மட்டக்களப்பு மாவட்டத்தின் சார்பில் பல சவால்களுக்கு மத்தியில், அதாவது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் இருந்து அங்கேயும் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் பிரமுகர் செய்த சூழ்ச்சிகளுக்கு அப்பால் அந்த மக்கள் ஒன்று திரண்டு அந்த பிரதிநிதித்துவத்தை, இஸ்புல்லா சாரின் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தி இந்த மாபெரும் இயக்கத்தை, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்ற பேர் இயக்கத்தை மீண்டும் எங்களுக்கு உயிர்ப்பித்து தந்து அந்த போராளிகள், கட்சி போராளிகள், அதே போன்று ஆதரவாளர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் திகாமடுல்லை, அம்பாறை, கல்முனையிலிருந்து நான் அவர்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லுவனாக, நன்றி சொல்வதற்கு நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன் என்பதை இச்சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களது முகநூல் தொலைக்காட்சி, தாருசபா தொலைக்காட்சி செய்யும் இந்த சேவைக்கு நன்றி கூறியவனாக என்றும் மக்களுக்காகவே இருப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. உண்மையிலே உங்களுக்கும் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த தேர்தல் முடிவடைந்த கையோடு நாங்கள் அழைத்ததோடு நீங்களும் வருகை தந்து இந்த மக்களுக்காக பல செய்திகளை சொல்ல வேண்டும் என்று நாங்கள் நிர்பந்திருந்தோம். மக்களுடைய கேள்விகள் பல இருந்தது எங்களிடத்தில், உங்களிடம் நாங்கள் முன்வைத்தோம். அதற்கான பதில்களை நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். எதிர்காலத்திலே மக்கள் அதனை சரியாக தீர்மானிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நிகழ்ச்சியிலே சந்திப்பெல்லாம். குறிப்பாக இன்றைய தினம் எங்களோடு கலந்து சிறப்பித்தார்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய உயர்பட உறுப்பினர், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய பொருளாளராக இருக்கின்ற, அதுபோல ரஹ்மத் ஃபவுண்டேஷனுடைய ஸ்தாபக தலைவராக இருக்கின்ற எங்கள் அன்புக்கு மதிப்புக்கும் உரிய ரஹ்மத் மன்சூர் அவர்களுக்கு உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு, தந்தை வழியில் என்றும் நீங்கள் கரைபடியாத கரமாக நீங்கள் பயணிப்பீர்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.